ராமாயணத்துல வனவாசத்துல லக்ஷ்மணன் ராமபிரானுக்கு கூடவே போறான். கூடவே போய் எல்லா வித தொண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறான். 10 வருஷ வனவாசம் பூர்த்தியாருது. 11வது வருஷம் கோதாவரி நதிக்கரை பஞ்சவட்டிங்கிற இடம். அங்க ராமன் லக்ஷ்மணன் சொல்றான், எனக்கு ஒரு குடில் பர்ணசாலை அமைச்சு கொடுன்னா. லக்ஷ்மணனும் ராமன் சொன்னபடி ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டான். ராமன்கிட்ட கேட்கறான், வந்து பாரு எப்படி இருக்குன்னா. ராமன் வந்து பர்ணசாலையை பார்த்தான். பார்த்துட்டு லக்ஷ்மணன் சொல்றான், பாவஜேன கிருதஜேன தர்மஜேனச்ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமா. லக்ஷ்மணா, நான் ஒரு சில விஷயம் வாயை திறந்து இப்படி பண்ணுன்னு சொன்னேன், ஒரு சிலது வாயால சொல்லல. ஆனா பாவஜேன என் மனோபாவத்தை அறிந்து நான் இன்னதுதான் நினைப்பேன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சரியா பண்ணிருக்கடா. கிருதஜேன நம்ம அப்பா தசரதன் நமக்கு எப்படி ஒன்னொன்னு எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரோ, தசரதன் ஸ்தானத்துல இருந்து நீ பண்ணிருக்கடா. தர்மஜேன தலைவனுக்கு தொண்டன் எப்படி பண்ணணுமோ, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா எப்படி பண்ணணுமோ, அண்ணனுக்கு தம்பி எப்படி பண்ணணுமோ தர்மப்படி பண்ணிருக்கடா. என் மனசு அறிஞ்சு அப்பா தசரதனே பண்ண மாதிரி தர்மத்தையும் அறிந்து இப்படி பண்ணிருக்கியே. லக்ஷ்மணா, நீ அருகில் இருப்பதாலே என் தந்தையை நான் இழக்கவில்லை, தசரதனை நான் இழக்கலடா. உன் வடிவில் எங்க அப்பா தசரதனையே பார்க்கிறேன். அவர் வாழும் காலம் வரை இந்த ராமனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு, தசரதன் போனதுக்கு அப்புறமும் தன் மூத்த பிள்ளைய பார்க்க ஒருத்தன் இருக்கணுங்கிறதுக்காக உன்னை வச்சுட்டு போயிருக்காருடா எங்க அப்பா. நீ இருப்பதாலே உன் வடிவில் எங்க அப்பாவை பார்க்கிறேன்னு சொல்லி ராமன் ஆனந்தப்பட்டான். அந்த ஆனந்தத்தை பார்த்து லக்ஷ்மணன் மகிழ்ந்தானான். அப்போ கைங்கரியம் பண்ணும்போது நமக்கு சந்தோஷமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த கைங்கரியத்துல முதல்ல பெருமாள் சந்தோஷப்படணும். பெருமாள் சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்போ அதுக்காக கைங்கரியம், மீண்டும் சொல்றேன், கைங்கரியம் பண்றதுனால எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. ஆனா நான் கைங்கரியம் பண்ணேன், நான் சந்தோஷப்படுறேன்னு பட்டுவிடக்கூடாது. இந்த கைங்கரியத்துக்கு முதல்ல பெருமாள் சந்தோஷப்படுறாரா? என் நம்மாத்துல உள்ள பெருமாள், அவர்கிட்டயே ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு முகத்தை பக்தியோடு பாருங்கோ, பெருமாள் சிரிப்பார். நாம பக்தியோடு பார்க்க மாட்டேங்கிறோம், நமக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கு, அதான் அவரும் சிரிக்க மாட்டேங்கிறார். நம்பிக்கையோடும் பக்தியோடும் பார்த்தா நம்மாத்து பெருமாள் நம்மளை பார்த்து சிரிப்பார். அவர் சிரிப்பை பார்த்து நாம மகிழணுமா.